அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். இந்த மகாபாரதம் நமக்கு என்னப்பா கற்றுக் கொடுக்குறதுன்னாங்க. இந்த பாரத கதைகள் மூலமாக நம் வாழ்க்கையை எப்படியெல்லாம் மாற்ற முடியும், இந்த பாரத கதைகள் நம் வாழ்க்கைக்கு இன்றைய சூழ்நிலையில் எப்படியெல்லாம் கற்றுக் கொடுக்குதுன்னா ஆச்சரியமாக இருக்குது சார், ஆச்சரியமாக இருக்குது. இந்த கடவுள்கள், அத்தனை கடவுள்களினுடைய கைகளிலும் பாருங்களேன், எல்லா கடவுளுமே கையில் ஒரு ஆயுதம் வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த கிருஷ்ணான்ற கேரக்டர் மட்டும் கையில் ஒரு புல்லாங்குழல் வச்சுக்கிட்டே இருப்பார் சார். நீங்கள் மகாபாரத யுத்தத்திலேயே அத்தனை பேரும் ஆயுதம் எடுத்து சண்டை போட்டாங்க, ஆனால் இந்த கிருஷ்ணர் மட்டும் ஆயுதம் எடுக்கவே இல்லை. ஆனால் இந்த மகாபாரத யுத்தத்தை யாரா நடத்தினான்னா இந்த கிருஷ்ணர்ன்ற கேரக்டர் தான் நடத்தினார் இல்லையா. இந்த கிருஷ்ணரினுடைய சூத்திரதாரி, அவர் பேரே சூத்திரதாரின்னு, இந்த ஸ்ட்ராட்டர்ஜிஸ்ட்னு அர்த்தம். ஸ்ட்ராட்டர்ஜிஸ்ட் என்ன பிரச்சனை வந்தாலும் சார் இறங்கி சண்டையெல்லாம் போடவே மாட்டார், இறங்கி பிரச்சனையெல்லாம் பண்ணவே மாட்டார். சிரித்த முகத்தோட, ஒரு புன்னகையோட, ஒரு புல்லாங்குழலின் இசையை போல இந்த பாரத யுத்தத்தை நடத்திய ஒரு மாபெரும் சூத்திரதாரினா, ஒரு மாபெரும் ஸ்ட்ராட்டர்ஜிஸ்ட்னா அது கிருஷ்ணர்ன்ற அந்த கேரக்டராக மட்டும்தான் சார் இருப்பார். அந்த கிருஷ்ணரினுடைய கதாபாத்திரம் அல்லது அந்த கிருஷ்ணரினுடைய அந்த அற்புதமான செயல்கள், அந்த கிருஷ்ணரினுடைய அந்த விசித்திரமான சிந்தனை, ஒரு ஆழமான பார்வை, அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் வாங்கல்ல சார், அப்படி இருக்கும் சார். இந்த கிருஷ்ணரை பற்றின கதைகளை படிக்கும்போது அப்படி இருக்கும் சார். அதாவது அரக்கு மாளிகையில் பாண்டவர்களை வைத்து எரித்து விட வேண்டும்னு துரியோதனன் திட்டம் போடுறார். அரக்கு மாளிகையிலிருந்து பாண்டவர்கள் தப்பு வைக்கப்படுறாங்க. அவங்க விதுரரின் மூலமாக பாண்டவர்கள் தப்பிச்சிடுறாங்க. அஞ்ஞான வாசத்தில் இருக்காங்க. அவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையானே தெரியாது. இப்போ எல்லாரும் என்ன நம்பிடுறாங்கன்னா, பாண்டவர்கள் 5 பேரும் குந்தியும் அரக்கு மாளிகையில், பாண்டவர்களினுடைய அம்மாவான குந்தியும் அரக்கு மாளிகையில் எரிந்து விட்டார்கள். அவங்க அங்கே எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டாங்க. இப்போ இந்த 5 பேருமே உயிரோடு இல்லை, 5 பேர் உயிரோடு இல்லை. இப்போ என்னப்பா பண்ணலாம், அஸ்தினாபுரத்திற்கு அடுத்த ராஜாவாக இளவரசன் துரியோதனனுக்கு பட்டம் சூட்டிடலாமான்னு எல்லாரும் பேசுகிறாங்க. ஏன்னா சார் அந்த இடத்துல தான் மகாபாரதத்தினுடைய பிரச்சனையே உருவாச்சு. இப்போ துரியோதனனுடைய அப்பா திருதராஷ்டிரர், அவருக்கு பார்வை இல்லை. அவருக்கு பார்வை இல்லைன்ற காரணத்தினால அவருடைய தம்பியான பாண்டு அரசாட்சி பண்ணுறார். பாண்டு இறந்து போயிட்டார். பாண்டு இறந்ததுக்கப்புறம் திரும்ப திருதராஷ்டிரரே ஆட்சிக்கு வரார். இப்போ திருதராஷ்டிரருக்கும் ஒரு பையன் பிறக்கிறான் துரியோதனன்னு. பாண்டுக்கும் ஒரு பையன் பிறந்திருந்தார் தர்மர், யுதிஷ்டர். இப்போ இந்த துரியோதனனை விட யுதிஷ்டர் ஒரு நாள் மூத்தவர். இப்போ என்ன தெரியுமா கேள்வி, பாண்டுவுடைய பையனான யுதிஷ்டர் ஆட்சிக்கு வர போகிறாரா அல்லது திருதராஷ்டிரனுடைய பையனான துரியோதனன் ஆட்சிக்கு வர போகிறானா? இந்த குரு வம்சத்தினுடைய அடுத்த ராஜா யார்? இதுதான் சண்டைக்கான மூல காரணமே. யார்? துரியோதனனா யுதிஷ்டரா? இவங்க தான். ஒரு நாளைக்கு முன்னாடி யுதிஷ்டர் பிறந்துட்டாருப்பா, அதனால் யுதிஷ்டர் கையில் தான் ஆட்சியை கொடுக்கணும்னு சில பேர். இல்லை, இப்போ அஸ்தினாபுரத்தினுடைய ராஜா திருதராஷ்டிரர் தான், அவருடைய பையனான துரியோதனனுக்கு தான் ஆட்சியை கொடுக்கணும்னு சில பேர். இந்த 2 கட்டத்துக்கும் இருக்கக்கூடிய சண்டை தான் மகாபாரத யுத்தமாகவே போய் முடிஞ்சது இல்லையா சார். இப்போ பாண்டவர்களை ஒரு அரக்கு மாளிகையில் போய் தங்குறாங்க. இந்த அரக்கு மாளிகைக்கு தீ மூட்டிடுறாங்க. பாண்டவர்கள் தப்பித்து போயிடுறாங்க. வேறு ஒரு 5 பேர் அங்கிருந்து அந்த தீர இறந்து போயிடுறாங்க. எல்லாரும் பாண்டவர்கள் இறந்து விட்டார்கள்ன்ற முடிவுக்கு வர்றாங்க. எல்லாரும் பாண்டவர்கள் செத்துட்டாங்கன்ற முடிவுக்கு வந்துட்டு துரியோதனனுக்கு பட்டம் கட்டிடலான்றாங்க. துரியோதனுக்கு பட்டம் கட்டிடலாம். இப்போ பட்டாபிஷேகம் நடக்க போகுது, துரியோதனுக்கு பட்டம் கட்ட போகிறாங்க. இந்த கிருஷ்ணர்ன்றவர் இந்த பட்டாபிஷேகத்தை நிப்பாட்டணும் சார். பாண்டவர்கள் உயிரோடு இருக்காங்கன்னு சொல்லக்கூடாது. அவங்க சொன்னால் அவங்க உயிருக்கும் ஆபத்து. இப்போ யுதிஷ்டன் உயிரோடு இருக்கான்னு சொல்லக்கூடாது. அதே சமயம் துரியோதனனுக்கு பட்டமளிப்பு விழாவான அந்த பட்டாபிஷேகமும் நடக்கக்கூடாது. என்னடா பண்ணுறதுன்னு யோசிக்கிறார். அப்போ இந்த பீமன் இருக்கான்ல, பீமன் என்ன பண்ணுறான், பாகாசுரன் அப்படின்ற ஒரு பெரிய வீரனை கொண்டுறான். அந்த கதை கேள்விப்பட்டிருப்போம். ஒரு கிராமத்தில் பீமன் அங்கே போக இந்த பாகாசுரன்றவர் ஒவ்வொருத்தரையாக அழிச்சுக்கிட்டே வராரு. ஒரு வீட்டில் அழுகை குரல் கேட்குது, என் வீட்டு பையன் இன்னைக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போனோம், அவன் போனான்னா பாகாசுரன் கொன்றுவான், என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு ஒரு வீட்டில் அழுகிறாங்க. இப்போ பீமன் சொல்கிறான், நான் போயிட்டு வரேன்னு சொல்லி அத்தனை சாப்பாடு எடுத்துகிட்டு போய் அவனே சாப்பிட்டு பாகாசுரனோடு சண்டை போட்டு அந்த பாகாசுரனை கொன்றான்றது ஒரு புனைக்கதை. இப்போ இந்த பாகாசுரன் செத்துட்டானா, இந்த கிருஷ்ணர் என்ன நம்ம பண்ணார், பல்ராமர்கிட்ட போனார்.
பலராமர்கிட்ட சொல்கிறாரு, பகீரதன் என்கிற பாகாசுரன் உன்னுடைய சீடன் தானே, பகீரதன் பாகாசுரன் உன்னுடைய சீடன் தானே, அவன் செத்துட்டான் தெரியுமா. பலராமர் யோசிக்கிறார், யாரு பாகாசுரன் செத்துட்டானா, எவ்வளோ பெரிய வீரன், எவ்வளோ பெரிய கதாயுத வீரன், அப்படிப்பட்ட வீரங்க, அவனை யாரையா கொண்டாங்க. பாகாசுரனை கொல்ற அளவுக்கு 3 பேரால் தான் முடியும். பகீரதன் அவ்வளோ பெரிய வீரன், அவனை கொல்றதுக்கு 3 பேரால் தான் முடியும். 1, அவனுடைய குருவான நீ தான் அவ்வளோ பலம் படைச்சவன், அவனோட குருவான நீ அவனை கொண்டிருக்கணும். இல்லைன்னா பீமன், பாண்டவர்களினுடைய மிகப்பெரிய பலசாலியான பீமன் அவனை கொண்டிருக்கணும். இல்லைன்னா துரியோதனன் அவனை கொண்டிருக்கணும். இந்த 3 பேரால் மட்டும்தான் பாகாசுரனை கொல்ல முடியும். இந்த துரியோதனை உன்னுடைய சீடன் தான், பாகாசுரனும் உன்னுடைய சீடன் தான். அப்படி இருக்கும்போது அவன் ஏன் பாகாசுரனை கொன்னான்னு துரியோதனனை போய் கேட்டுவான்னு அனுப்பிவிட்டான் சார். துரியோதனை போய் கேட்டுவான்னு கிருஷ்ணன் அனுப்பிவிட்டார். போயிட்டு வா, போய் கேளு, துரியோதனன் தான் பாகாசுரனை கொண்டுட்டான். அப்போ பீமன் தான் உயிரோடு இல்லையே, அவன் தான் அரக்கு மாலையில் செத்துட்டான்னு எல்லாரும் சொல்கிறாங்கல்ல, பீமன் உயிரோடு இல்லை. இப்போ துரியோதனன் தானே பாகாசுரனை கொண்டிருக்கணும். 2 பேருமே ஓசிடன் தானே, நீ கொல்லலை, பலராமனாகிய குருவாகிய நீ கொல்லலை, இவங்க 2 பேர் தான் சண்டை போட்டிருக்காங்க. அப்போ துரியோதனன் தான் பாகாசுரனை கொன்னுட்டான், நீ போய் ஏன் பாகாசுரனை கொன்றாயின்னு துரியோதனனை பிடிச்சி கேளுன்னு அனுப்பிவிட்டான் சார். அனுப்பிவிட்டார். இப்போ பலராமர் பயங்கர கோபத்தில் வராரு. மறுநாள் பட்டாபிஷேகங்க, அத்தனை பேரும் இந்த பட்டாபிஷேகத்துக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. மறுநாள் துரியோதனன் தலையில் கிரீடம் ஏறிடுச்சுன்னா அவன் தான் அஸ்தினாபுரத்துக்கு ராஜா, இனிமேல் மாற்றவே முடியாது. பலராமர் வராருன்னு தெரிஞ்சோன்னே இவருக்கு அவ்வளோ சந்தோஷம். நேராக போகிறாரு, அவர் அப்படி வரவேற்கணும், தன்னுடைய குருன்ற ஒரு பெரிய சந்தோஷத்தோடு போய் குருவை வரவேற்கலான்னு போனால் இந்த நிலநடுக்கம் மாதிரி நடந்து வராரு சார். ஒரு நிலநடுக்கம் வந்தால் எப்படி இருக்கும், அப்படி நடந்து வராரு. வந்தவர் பயங்கர கோபத்தோடு துரியோதனை பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் ஷாட் அடிக்கிறார். ஏன் பாகாசுரனை கொன்றாய், எதுக்காக பாகாசுரனை கொன்ற? துரியோதனன் முழிக்கிறார். பாகாசுரன் நான் கொன்றேனா, பாகாசுரன் செத்துட்டானா, எனக்கு அந்த செய்தியே தெரியாதுங்க, பகீரதன் செத்துட்டாருன்ற செய்தியே தெரியாதுங்க. நான் 8 மாதமாக இந்த அரண்மனையை விட்டு வெளியவே போகல. நீங்கள் வேணால் கேட்டு பாருங்கள், அரண்மனை சிப்பந்திகள்கிட்ட கேட்டு பாருங்கள், பிதாமகர் பீஷ்மர்கிட்ட கேட்டு பாருங்கள், கிருபர்கிட்ட கேட்டு பாருங்கள், துரோணாச்சாரியார்கிட்ட கேட்டு பாருங்கள். நான் 8 மாதமாக இந்த அரண்மனையை விட்டு எங்கேயுமே போகலங்க, நான் இங்கேயே தாங்க இருக்கேன். நான் எப்படிங்க போய் அவனை கொல்ல முடியும், நான் கொல்லவே இல்லை குருவேன்னு பலராமர் காலில் விழுந்துட்டார். துரியோதனன் காலில் விழுந்துக்கிறார். இப்போ பலராமர் யோசிக்கிறார், பாகாசுரனை கொல்றதுக்கு 3 பேரால் தான் முடியும், என்னால் முடியும், நான் கொல்லலை. துரியோதனன் 8 மாதமாக இந்த இடத்த விட்டு நகரவே இல்லைன்றாரு. அப்படின்னா இந்த பாகாசுரனை கொன்றது பீமனாகத்தான் இருக்கும். அப்போ பீமன் உயிரோடு இருக்கிறான் என்று அர்த்தம். பீமன் உயிரோடு இருக்கிறான் என்று சொன்னால் பஞ்சபாண்டவர்கள் 5 பேரும் குந்தி தேவியும் உயிரோடு இருக்கிறார்கள் என்று அர்த்தம். பஞ்சபாண்டவர்கள் உயிரோடு இருக்கும்போது இந்த துரியோதனனுக்கு பட்டாபிஷேகம் நடத்தக்கூடாது என்று சொல்லி அந்த பட்டாபிஷேகம் அப்பொழுதே நிறுத்தப்பட்டது. அத்தனை பேருமா சொல்லி பாண்டவர்கள் உயிரோடு தான் இருக்காங்க, அவங்கள கண்டுபிடிக்க வேண்டியதுதான் நம்ம பொறுப்பு. பீமன் தான் பாகாசுரனை கொண்டிருக்கான், அப்போ பாண்டவர்கள் உயிரோடு இருக்காங்க. யுதிஷ்டனா துரியோதனா நம்ம மீண்டும் முடிவெடுப்போம். இப்போ பட்டாபிஷேகம் கிடையாதுன்னு பட்டாபிஷேகத்தை நிப்பாட்டிட்டாங்க சார். இப்போ பேசினது யாரு? பலராமர். பேசினது யாரு? துரியோதனன். பேசினது யாரு? பிதாமகர் பீஷ்மர். பேசினது யாரு? துரோணாச்சாரியார். இவங்கெல்லாம் சேர்ந்து பட்டாபிஷேகத்தை இப்போ நிப்பாட்டிட்டாங்க. 2 பேர் கான்வர்சேஷன் தான் நடந்துச்சு. ஆனால் பேச வைத்தவன் யார் தெரியுமா? எல்லாம் வல்ல சூத்திரதாரி. பேச வைத்தவன் யார் தெரியுமா? எல்லாம் வல்ல ஸ்ட்ராட்டஜிஸ்ட். பேச வைத்தவன் யார் தெரியுமா? ஆயுதமே ஏந்தாமல் சண்டை போடக்கூடியவன், ஆயுதமே ஏந்தாமல் அத்தனை பேரையும் ஆட்டி வைப்பவன் பகவான் கிருஷ்ணராக ஒரு புன்முறுவலோடு புல்லாங்குழலோடு அங்கு நடக்க வேண்டிய மிகப்பெரிய பட்டாபிஷேகத்தை தடுத்து நிறுத்தி ஒரு அழகான விளையாட்டை பாரத யுத்தத்தில் அல்லது பாரத காண்டத்தில் மகாபாரதத்தில் நடத்தினார் என்று சொன்னால், ஒரு தலைவன் என்பவன் எந்த நேரத்திலும் பதட்டப்படாமல் இருப்பவன், தலைவன் என்பவன் எந்த நேரத்திலும் கோபப்படாமல் இருப்பவன், தலைவன் என்பவன் ஒரு அழகான சூத்திரத்தை நிகழ்த்தி காட்டுபவன், தலைவன் என்பவன் மற்றவர்களை ஆட்டுவித்து பார்ப்பவனை தவிர தான் இறங்கி ஆடாதவன். எந்த நிலையிலும் ஒருவன் தன்னிலை இழக்காமல் இருக்கிறானோ அவன்தான் தலைவன் என்று பாரதத்தில் இந்த கதை நமக்கு காட்டுகிறது. நன்றி.